26 வயசான கனவி, கர்நாடக மாநிலம் பெங்களூரு. சூரஜை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அரேஞ்ச் மேரேஜ், கிராண்டி செலிப்ரேஷன். கிராண்டாக பண்ணலாம், கிராண்டாக சோறு போடலாம், கிராண்டாக வாழ முடியாது. 52வது நாள் 3வது நாளில் சூரஜ் சைக்காக இருந்திருக்காங்க. சைக்கிளில் 1 நம்பர் சைக்கிள். இங்கேயே அவன் என்ன டார்ச்சர்னா, அவங்கள இப்போ நீங்கள் விளக்கையெல்லாம் வாழ வைக்க முடியாது. பைத்தியம், எல்லாம் பைத்தியம். ஐநோன்ட்டு இவன் போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான். அங்கே போய் இலங்கையில் போய் இதே சந்தேகம் தான். அதாவது கணவன் மனைவியாக இணைய போகிறது. ரதன்யா மேட்டர்லேயே நான் திருப்பி அதான் பேசுகிறேன். அந்த பேரண்ட்ஸ் ஒரு ஆதரவு கொடுத்துருந்தா கூட அது செத்துருக்காது. என்னவோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து சட்டத்தை தன் பக்கம் திருப்பி அடிக்கிறது. இன்னொரு பக்கம் இப்படி ஆயிடுது. அதான் சார், எல்லா விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்க பெண்கள் குடும்ப பிரச்சனை வரும்போது மட்டும் ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. தம்பி, ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை. மென்டலி ஸ்ட்ராங்னஸ் இல்லை. ரொம்ப குழந்தையா இருக்கா. சார் வணக்கம் சார். வணக்கங்க. திருமணம் வெறும் 2 மனங்கள் மட்டும் இணையது திருமணம் சொல்ல முடியாதுங்க சார். அது ஒரு பெரிய விஷயங்களே. பல ஒரு உறவுகள் ஒன்று சேரும். இப்படி ஒரு பிரம்மாண்டமான விஷயம் தான் திருமணங்களே. ஆனால் அந்த திருமணம் முடிஞ்சு ஒரு சில நாட்கள்லேயே ஒரு சில மாதங்களே இளம் பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது இப்போ இந்த ஒரு வருஷத்துல அதிகமாக தற்கொலை பண்ணிக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறாங்க சார். இப்போ சமீபத்தில் பெங்களூரில் ஒரு பெண்ணு திருமணமாகி 58 நாட்களே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. என்ன நடந்திருக்கு சாங்க? முதல்ல ஆரம்பிக்கிறது ஒன்று சொல்லிடுறேன். சொல்லுங்கள் சார். சினிமாவில் பார்க்குற மாதிரியே அது பார்க்குற மாதிரிலாம் நிஜ வாழ்க்கையில் இது இருக்காது. அது சங்கர் படத்து செட்டில் தான் நடக்கும். அப்படியே லவ் சொன்னோன்னே பின்னாடி அது ஆஸ்குன்னு பாட்டு ஓடும், பூ மலரும். இதெல்லாம் வாழ்க்கையில் ஒன்று பூவெல்லாம் காஞ்சி போகும். அதெல்லாம் அது முதல்ல புரிஞ்சுங்க. யதார்த்தங்கிறது வேறு மாதிரி இருக்கும், சினிமாங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். முதல்ல யதார்த்தம் வேறு. கனவி, அந்த பொண்ணு 26 வயசான கனவி, கர்நாடக மாநிலம் பெங்களூரு. சூரஜை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அரேஞ்ச் மேரேஜ், கிராண்டி செலிப்ரேஷன். வெல் கிராண்டாக பண்ணலாம், கிராண்டாக சோறு போடலாம், கிராண்டாக வாழ முடியாது. வாழ்கிறதுக்கு நம்ம கையில் இருக்குது. சரியா? தலைவாழையில் போட்டு ஃபுல்லாக சோறு போட்டதுனால அந்த தம்பதி நல்லா வாழ்ந்துருவாங்கன்னு பொருள் கிடையாது. அது அவங்க கையில் இருக்குது. ஒரு 58 நாளில் இறந்துடுது. இது ஒரு 52வது நாள் 3வது நாளில் ஒரு ஹனிமூன் போயிட்டு வாங்க அப்படி இலங்கைக்கு டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க. பார்த்துக்கணும் ஃபேமிலி பேக்கப் எப்படி இருக்குது. அந்த வார்த்தையை சொன்னேன். ஹனிமூன்னா பெங்களூரே ஹனிமூன் போகிற இடம் தானே. அதுவே நமக்கு பெங்களூரு பயங்கரமான இடம். மைசூர் இருக்குது. இலங்கைக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்றாங்க. 2 குடும்பமாக தான் அனுப்பிவிட்றாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன் சூரஜ்? சைக்காக இருந்திருக்கான். சைக்கிளில் 1 நம்பர் சைக்கிள். இங்கேயே அவன் என்ன டார்ச்சர்னா, 26 வயசாகுது உனக்கு, நீ யாருமே லவ் பண்ணது இல்லையா, யாருமே ஒன்று தொட்டது இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் அவனுக்கு. ஒரு கணவர் இப்படி கேட்குறாரு. ஆமாம், அவன் தான் கேட்க முடியும். டாக்ஸிக் மாதிரி ஆயிட்டான் அவன். திருப்பி ரகுவரன் ஒரு படத்தில் கேட்பார், ஐ நோ என்பார். எவ்வளவு சொன்னாலும் அவங்கள புரிய வைக்கவே முடியாது. ஏஎஸ் ரவிக்குமார் படம் தான் அது, டேரக்டர். அவங்கள இப்போ நீங்கள் விளக்கையெல்லாம் வாழ வைக்க முடியாது. பைத்தியம், எல்லாம் பைத்தியம். ஐநோன்ட்டு இவன் போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான். அங்கே போய் இலங்கையில் போய் இதே சந்தேகம் தான். அதாவது கணவன் மனைவியாக இணைய போகிறது, இணைய போக்குள்ள டவுட் வந்துடுறது. அது மனநோய் அவனுக்கு ஆக்சுவலாக இருந்தது. பைத்தியம், அவன்கிட்டலாம் வாழ முடியாது. அது இந்த சந்தேக பைத்தியத்தோடு எவனுமே வாழ முடியாது. முதல்ல தெரிஞ்சுக்கோ. அப்படிலாம் ஒருத்தர் இருந்தான்னாமா, இவர் தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள். வாழ 1000 வழிகள் இருக்கிறது. டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கு, இலங்கையிலே அவனை விட்டு விடையாந்துட்டு இருக்கு பாதிலி. ஆமாம், அவன் என்ன படுத்தினா கிடத்த கொலை வரைக்கும் போயிருப்பான். எக்ஸ்டென்ட்டு ரூமில் விட்டுட்டு விடையாந்துட்டு கேட்க நேரம் அவன் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு போனோன்னா அவங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணு பாப்பா, மாப்பிள்ளையை வரவழைச்சிருவோம், வச்சு பேசிடுவோன்னு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணு வெயிட் பண்ணியிருக்கணும். யார்? கனவி தான் வெயிட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவங்க நம்ம குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தா நீ ஓகே, வெயிட் பண்ணு, வரட்டு பேசிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சார், இதுக்கு முன்னாடி 52வது நாளில் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இல்லை 52வது நாளில் பிரச்சனைன்னு சொல்ல, 52வது நாளில் இலங்கைக்கு அனுப்பிவிட்றாங்கன்னு சொல்கிறேன். அதான் அதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆனதுலேருந்து பிரச்சனை தான் இது. அப்போ ஏன் முன்னாடி அந்த பெண் சொல்லல சார்? சரியாயிடுறது தாங்க. இப்போ தான் கல்யாணம் பண்ணி முடிச்சாங்க, அதுக்குள்ளேயே சொல்கிறதா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தாங்க. ஏன் ஆரம்பத்திலே சொல்லலைன்னா பெற்றோர்கள் மனசு வேதனைப்படும், சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், என்ன தான் செய்யலான்னு பார்ப்போமேனு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது தான். இது இந்த பிள்ளை ஒரு வேளை பேரண்ட்ஸ் இல்லை அந்த மாப்பிள்ளை வேண்டாமா உனக்கு அப்படின்னு சொன்னால் கூட செத்துருக்காதோ என்னவோ. தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அவங்க மனநிலையை தான் கூப்பிட்டு கேட்க முடியும். நிறைய இளம்பெண்கள் இந்த ஒரு தப்பு தான் சார் செய்யறேன். எந்த ஒரு கணவன் கிட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா ஒன்று அது யார்ட்டும் சொல்லி ஷேர் பண்ணி அதுக்கான தீர்வு வாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளேயே வச்சு கடைசியாக தற்கொலை போய் முடியுது. இது எப்படி பார்க்க? அதாவது பேரண்ட்ஸ் குழந்தைங்க சொல்கிறத கேட்கணுங்கிறதுல நான் எப்பயுமே ரதன்யா மேட்டர்லேயே நான் திருப்பி அதான் பேசுகிறேன். அந்த பேரண்ட்ஸ் ஒரு ஆதரவு கொடுத்துருந்தா கூட அது செத்துருக்காதோ என்னவோ. கவலைப்படாதம்மா இருமான்னு சொல்லி, அதாவது அந்த இலகிய மனநிலையாக இருக்கிறாங்க. கல்யாணம் ஆன அன்னைக்கு இறந்தவங்களாம் எனக்கு தெரியுங்க. கல்யாணம் ஆகி அடுத்த நாள் சூசைட் பண்ண பெண்களே எனக்கு தெரியும். பயம், திருமண வாழ்க்கை மீது ஒரு பயம், இனம் புரியாத பயம், புதிய உறவு ஏற்றுக்க முடியாது. ரொம்ப சைல்டிஷாக வீட்டுக்குள்ளேயே வளர்த்துருப்பாங்க.
அப்போ ஒரு ஆணையும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு ஆண் தொடுதல் அது வந்து ஒரு காமத்தின் உச்சம்ங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வளர்கிற பிள்ளைகள் தானே. ஒரு பெண் வந்திருக்குன்னா அது கல்யாணம் பண்ணியா, ஏற்கனவே லவ் பண்ணியா, இந்த மாதிரி ஆரம்பிக்கிறலாம் லூஸு. அவனால் வாழ முடியாது. கரெக்டு தானே. அப்போ பெண்கள் வந்து ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து ஆணை அடிக்கிறாங்க. அதுல் சுபாஷ் தற்கொலை பண்ணிக்கிட்டார் பெங்களூரில். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து சட்டத்தை தன் பக்கம் திருப்பி ஆணை அடிக்கிறது. இன்னொரு பக்கம் இப்படி ஆகிடுது. மத்திய குடும்ப நலத்துறையிலேருந்து ஒரு சென்ட்ரல் போர்டு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இளம்பெண்கள் இப்போ அதிகமாக தற்கொலை பண்ணுறாங்க. 22 வயசுலேருந்து 30 மேரேஜ் ஆன பெண்கள் அதிகமாக வரதட்சணை, அதிகமாக சந்தேகத்தினால இவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரூ, அதில் மாற்று கருத்து கிடையாது. டவுரி இல்லை அப்படிங்கிறது நம்ம சர்க்கிளில் இல்லை. இப்போ எப்படி தெரியுமா ஆகிட்டு, டவுரி ரொம்ப டீசெண்ட் ஆகிட்டு, ஹைஜீனிக் ஆகிட்டு டவுரிங்கிறது. முன்னாடி கேட்டாங்க, தாம்பளத்தில் வைக்க சொன்னாங்கலாம் ஒரு காலம். உங்கள் பொண்ணுக்கு தானே போட போகிறீங்க, போடுங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணுக்கு தானே போடுறீங்க, எங்கள் பொண்ணுக்காக போடுறீங்க, உங்கள் பொண்ணுக்கு தானேன்னு. அப்போ அவங்க ஏதோ ஒரு மேக்ஸிமைஸ் போடுறாங்க. அதுக்கு பிறகு கிச்சாம வைப்பேன் 100 போட்டு தான் போட்டு அனுப்புனா அப்படின்னு ஆரம்பிச்சிடுறது. அது நெத்தான் அது பிரச்சனையாகவே இருக்கும். அது சார் இருக்கிறவங்க பண்ணுறாங்க, ஓகே, அது வந்து அவங்களோட விருப்பம். ஆனால் இல்லாதவங்களும் நான் கட்டாயம் டவுரி கொடுத்தா என் பொண்ணு நல்லா இருப்பாங்கன்ற ஒரு சூழ்நிலை இங்கே உருவாக்கிருக்கீங்களே. இங்கே டவுரிங்கிறது இருக்குது தம்பி, இங்கே எல்லாமே இருக்குங்கிறது முதல்ல ஒத்துக்குங்க. டவுரி இருக்குது, ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒத்துக்குங்க. ஆனால் இல்லை அப்படின்னு பேசுகிறது ஃபேக், அம்பேக். அது எல்லாமே இருக்குங்க. சந்தேகம் இருக்குது, டவுரினால டெத் இருக்குது, சந்தேகத்தினால மரணம் இருக்குது, எல்லாம் நடக்குதானே செய்யுதுங்க. ஆனால் ஒரு கணவன் மனைவி அப்படின்றதோட வாழ்வியல், இங்கே ஒரு வக்கீல் கூட சூசைட் பண்ணிட்டாங்கம்மா, கவிதா. அவங்க வரதட்சணை கொடுமை சொல்ல முடியாமல் அட்வொகேட் தினைக்கும். அப்போ ஒரு அந்த ப்ரொஃபஷனாக ஒரு அட்வொகேட்டுங்கிறது வந்து ஒரு அயன் மைண்ட் இருக்கணும். ஒரு பெரிய அழுத்தமான மன்னன் இல்லை தம்பி, சாதாரண விஷயம் இல்லை தம்பி, எதுவுமே அசைக்க முடியாது. அப்படி இருந்தால் தான் அந்த ப்ரொஃபஷனே கரெக்டு. குத்தனை குலகாரனையும் பார்க்குறோம், செத்து போன குடும்பத்தையும் பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம் தானே. அதுக்கு ஒரு அழுத்தமான மனநிலை வேணும். அந்த பிள்ளை இப்போ கவிதாவெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. அதான் சார், எல்லா விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்க பெண்கள் குடும்ப பிரச்சனை வரும்போது மட்டும் ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க தம்பி, ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை. ஓகே, நீ அவனா ஷோவில் வந்து பேசுறதுனால பெண் ரொம்ப பயங்கர அறிவாளியாக 8 மூளையோடு இருக்காங்கன்னு அர்த்தமா? எல்லாம் அடமண்ட் மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா அடமண்ட்டாக பேசுதுங்க, ஒரு பக்கம் பார்த்தா பரிதாபமாக இருக்குது அதுக்கு பேசுகிறத பார்த்தா. உலகமே தெரியாமல் பேசுதுங்களேன்னு நினைக்கிறேன். அந்த ஷோவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். மனநிலையை வெளிப்படுத்தணும்ல. இப்போ நான் பேசுகிறது நீ மட்டும்தான் கேட்குற, ஆனால் அங்கே 10 பேர் இதை உட்கார வச்சு கிளப்பி விட்டு அறிவு ஜீவிகளாக பேசுதுக்கு பாருங்களேன். அப்போ மனநிலை ஸ்ட்ராங்காக இல்லை, பேச்சு ஸ்ட்ராங்காக பேசுறது. நீ சைக்காட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? போயிருக்கோங்க சார். போங்க, அங்கே அவங்க பேசுகிறவங்கள பார்த்தா பைத்தியன்னு சொல்ல மாட்டேன், நம்மளை விட பயங்கரமாக பேசுவாங்க தம்பி அவங்க, அழகாக. ஆமாம் சார், எஸ் பார்த்தா அவனுக்கு தான் பெரிய பைத்தியமாக இருக்கும். சார் நான் இப்போ திருந்திட்டேன், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு பார்த்தா முதுகெல்லாம் கிழிஞ்சிருக்கும்ல, சட்டை வடிவேல் ஜோக்கில் சட்டை கிழிஞ்சிருக்காங்க, சட்டை போட்டிருக்கு, கீழே ட்ரௌசரோடு நிற்பார்ல, அப்படி இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்களே ஒரே ஸ்ட்ராங்காக இல்லை, மென்டலி ஸ்ட்ராங்னஸ் இல்லை, ரொம்ப குழந்தையாக இருக்காங்க. பயல்களுக்கு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. பூரா தண்ணியை குடிச்சு புயலையை வச்சு ஒரு பயலும் பயலாக இல்லை. சந்தேகம் எப்படி வரும் தெரியுமா? நீ ஆம்பளை இல்லைன்னா சந்தேகம் வரும் தான். நீ ஒரு முழு ஆணாக இருந்தீங்கன்னா அவன் மேலே சந்தேகம்லாம் வர, யார் மேலேயும் சந்தேகம் வராது. அப்போ இங்கே அந்த பெண் மேலே சந்தேகம் வந்திருக்கு, அப்போ அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? இவன் முழு ஆம்பளையாக இருந்திருக்க மாட்டான், இவன் டைப்போட்டு அடிச்சிருந்திருக்கோம். ஒரு இந்த உலகம் முழுக்க ஒரு பெரிய சந்தேகம், பொம்பளை நம்மள்ட்ட திருப்தியாக இருந்தாலா இல்லையா இப்படின்றது. அப்படி ஒரு விஷயமே கிடையாதுங்க. எந்த அனிமல்ஸும் இப்படி கிராஸ் செக் பண்ணிட்டு இல்லை. அது ஒரு வாழ்க்கையோட பார்ட் ஆஃப் லைஃப். சந்தேகம் வந்துருச்சுன்னா குடும்பம் விளங்காது தம்பி, நிச்சயமாக விளங்காது. அது ஒரு பெண் ஆணை மேல் பட்டாலும் சரி, ஆண் பெண் மீது பட்டாலும் சரி, குடும்பமே விளங்காது. அது நரகம். அது அந்த நரகத்தில் வாழவே முடியாது. இந்த பிள்ளைக்கு அந்த நெருக்கடி தான் வந்திருக்கும் கனவிக்கிங்க. சரி, இதுக்கு மேலேயும் மறுபடியும் பேசி தான் சேர்த்து வைக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. மறுபடியும் அவங்ககிட்ட தான் போய் சிக்கணும். நம்ம வேறு இலங்கையிலேருந்து உடையாதுன்னு சொல்ல இல்லாமல் தொலைச்சி கட்ட போகிறான், மறுபடியும் கொண்டு வச்சுன்னு பயம் வந்துருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் வந்துருக்கும்ல. பொண்ணு உடையாந்துட்டுங்களோ, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிட வேண்டியது. இன்றைக்கி வந்து ராமமூர்த்தி காவல் நிலையத்தில் கொண்டு வழக்கு போட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ பொண்ணு பெண்ணு போயிட்டாங்களே சார், ஒரு உயிர் போயிடுச்சு. அதான் சொல்லுவேன், உயிர் லாஸ் ஆகிட்டேன். உயிர் லாஸ், உயிர் இல்லை. நான் தான் தம்பி இப்போ ரதன்யா மேட்ரு நான் ரொம்ப நிறையா பேசியிருக்கேன். நிறைய பெண்கள் ஃபாலோயர்ஸ், அதாவது நம்ம கருத்துக்கள் ஈர்க்கப்பட்டது ரதன்யா விஷயத்தில். காரணம் சூசைடை மட்டும் நான் பேசவே இல்லை. சூசைடுங்கிறது எனக்கு ஒரு மைய கருதான். அதை சுற்றி உள்ள விஷயங்கள்லாம் சொன்னேன்ல. ஒரு பெண் வந்து நம்மள்கிட்ட சொல்கிற தைரியத்தை நம்ம கொடுக்கணும்ல. ஒவ்வொரு தைரியத்தை கொடுத்து பிடாரிகளாக வளர்த்துடுறாங்க, அடங்கா பிடாரிகளாக கூகுள்லேன்னு கிளம்புனாலும் இங்கே ஆண் வாழ முடியாது. ஆணும் வேதனைப்படுகிறான், ஆணுக்கும் போதிய சட்டங்கள் இல்லை, ஒத்துக்கங்க.
சேஃப்டி ப்ரிகாஷன் நமக்கு எதுவுமே இல்லையே, பெண்ணுக்கு இருக்கிற அளவுக்கு இல்லையே. ஒரு பொம்பளை கொண்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் நீட்டினா போதும், ஒன்று தொலைச்சி கட்டிடுவாங்க. அவ்வளோ சட்டம் இருந்தும் பயன்படுத்த தெரியலையே தம்பி. அது கொடுக்க பெண்களுக்கு தைரியமே இங்கே இல்லைங்களே. பயன்படுத்த தெரியவே இல்லை. நான் பார்த்தேன், ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டை கீழே உட்கார வச்சுருந்தாங்க, சேரில் உட்கார வைக்கலன்னு ஒரு இஷ்யூ போணுச்சு, வாட்ஸ்அப்லலாம் வைரலாக போச்சு. எல்லாரும் அதை ஒரு மாதிரி தானே பார்த்தீங்க, நான் வேறு மாதிரி பார்த்தேன். உன் சேரே உன்னால் உட்காந்துக்க முடியல, நீ இந்த ஊருக்கு என்னத்தை நல்லது பண்ணிட்டு போகிற? கரெக்டு தானே? உன்னுடைய உரிமை ஒரு நாற்காலில், குறைந்தபட்சம் நாற்காலில் உட்கார முடியல, நீ அந்த ஊரை எப்படி விளங்கும்? சொல்லுங்க தம்பி, விளங்காதுல்ல. பல இடத்துல பெண்கள் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டு தான் உட்காந்துருக்காங்க சேரில், ஸ்டாம்ப் பேடாக இவங்க இருக்காங்க, எதுக்கு எழுத்து போடுறோன்னு தெரியாது போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது எப்படி உங்களுக்கான டெமோக்ரஸியாக இருக்க முடியும்? இடஒதுக்கீடுங்கிறது எதுக்கு தம்பி உங்களுக்கு கொடுத்தது? டெமோக்ரஸின்னு பண்ணணும்ல. நிறைய இடத்துல பட்டியலின மக்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, அவங்கள யாரோ ஒரு பணக்காரவங்க ஜெயிக்க வைக்கிறாங்க, அவங்க பின்னாடி இவங்க போயிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். சார் ஒரு பொதுவான கேள்வி சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கான உரிமையை அவங்கள பாதுகாத்துக்க முடியல, யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு. ஆனால் இப்போ திருமணம்னு வரும்போது, இப்போ பேரண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பையனுக்கு வந்து பங்களா இருக்கா, கார் இருக்கா, சொத்து பத்திலாம் இதுதான் பார்க்குறாங்களே தவிர அவங்க நல்லவரா, அவ எப்படிப்பட்ட குணசாலி. இப்போ இங்கே கூட இவர் வந்து சைக்கோன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கேஸ் வந்த பிறகு. ஆனால் இதெல்லாம் ஒரு பேரண்ட்ஸ் அனலைஸ் பண்ணியிருந்துருக்கணும். அவங்க நான் பேரண்டிங் எதுவுமே பண்ணலை. அஸ் எ பேரண்டிங் தாட்டா நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. சொல்லுங்கள் சார். எந்த குடிப்பழக்கம், சிகரெட்டு பழக்கம், பொம்பளை பழக்கம் எதுவும் இல்லாதவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். முதல்ல தெரிஞ்சுக்கோ. கொன்று கூச்சாரில் ஜெர்மானியா அடால்ஃப் ஹிட்லர் தம்பி, பியூர் வெஜிடேரியன், ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் கிடையாது, ட்ரிங்க்ஸ் ஹேபிட் கிடையாது. காதலி இருந்ததாக ஒரு ஆத்தர் எழுதின புக்கில் நான் படித்தேன், இன்னொரு ஆத்தர் அதை கூட எழுதலை. பேசுனா ஸ்மார்ட்டாக பேசுறது, அழகாக பேசுறது. ஆனால் இது எல்லா பழக்கமும் இருந்தது ரூஸ்வெல்ட்டுக்கிட்ட. நான் சொன்ன எல்லாம் இருந்துச்சு ரூஸ்வெல்ட்டுக்கிட்ட. அசைவம் இல்லாமல் சாப்பிடவே முடியாது இருந்தால அமெரிக்காவை தூக்கி நிறுத்தினார். இது எல்லா பழக்கமும் வின்சென்ட் சர்ச்சில்கிட்ட இருந்துச்சு. இங்கிலாந்தில் சந்து பொந்தெல்லாம் ஒரு சிலை இருக்கிறது என்றால் வின்சென்ட் சர்ச்சிலுக்கு தான் தம்பி. இங்கிலாந்தை தூக்கி நிறுத்தியவர். அப்போ எதை சொல்ல வர்ற நீ? நீ சொன்ன பழக்க வழக்கம் உங்கள் ஊருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பான். அவன் ஏதோ ஒரு கல்யாணம் கட்சியில் தண்ணி இன்னும் அடிச்சிருப்பான். நான் இல்லைன்னா சொல்லலையே. மாமனாருக்கு முன்னாடி பீர்பாட்டில் மறைக்கிறானா, அதுதான் உனக்கான மரியாதை, அதோடு நிறுத்திக்கணும். சிகரெட்டு மறைக்கிறானா, மறைக்கிறான், மரியாதை. சிகரெட்டு குடிச்சு நிஜாம்பாக்கு போட்டு வீட்டுக்கு வந்துடுறானா, அவன் ஹெல்த் லாஸ் ஆகுறது, அதை விட்டு. இப்படிப்பட்ட பசங்க ஊருக்குள்ளே இருப்பானுங்க, அவனுங்களுக்கு பொண்ணு கொடுங்கன்னு சொல்கிறேன். வேற மாதிரி இருக்குங்களே. ஆமாம், இவனுங்க பொண்ணு கொடுங்க, நல்லா பார்த்துப்பானுங்க. நீங்கள் பணக்காரனா தேடுறீங்க, வீடு வச்சுருக்கானா, கார் வச்சுருக்கானா, ஐடியில் வேலை பார்க்குறானா, ஏன் அப்படி தேடுறீங்க? குறைவாக படிச்சிருந்தா போதும். ஒரு குடும்பம் நடத்த உங்கள் பொண்ணை சந்தோஷமாக வச்சுருக்கிறதுக்கு அறிவு இருந்தால் போதும். மகளின் சந்தோஷத்தை விட வேறு என்ன தம்பி இருக்குது? இல்லை மகளுக்கு யாராவது மனசுக்கு பிடிச்சவங்க இருக்கானு கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சு தொலைங்களேன், நல்லா தான் வாழ்ந்துட்டு போட்டோம். அதை விழுந்து மாக்கு வெட்டுறது விழுந்து எல்லாம் கேஸ் வாங்குறது, குடும்பமே கொலை கேஸுகள் உள்ளே போகுது. தேவையே இல்லை தம்பி. உங்கள் ஊருக்குள்ளே இருப்பான் தம்பி, உங்கள் சொந்தக்காரன் வீட்டிலே இருப்பான் பையன், என்ன வேலை வெட்டி போகாமல் ஊரில் சுற்றிட்டு இருப்பான். அதெல்லாம் கல்யாணம் ஆனால் ஸ்டடி பண்ணுவான் தம்பி லைஃப்பை. அதெல்லாம் கொடுத்து, இப்போ உங்கள்கிட்ட நிறையா பணம் இருக்குது, நிறைய இடம் இருக்குது, இதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு மேனேஜர் வேணும். அந்த மேனேஜர் உருத்தானவனாக இருக்கணும். தின்னா கூட 4 காசு அந்த நாய் தின்ட்டு போட்டோம், வெளியால் திங்கிறது இவன் தின்ட்டு போகலான்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கள, அப்போ ஒரு மருமகனை கல்யாணம் பண்ணுவீங்க. சரி, பொறுப்பு இல்லாத ஒரு பையனை வந்து ஒரு பொண்ணிட்ட பிடிச்சி கொடுத்தோம். பொறுப்பு இல்லாதவன்னு நான் சொல்லலை தம்பி, பொறுப்பு இல்லாதவன்னு சொல்லலை, பொறுப்பு வரும். அப்படி டிசைட் பண்ணு. நீ எங்கேயே கண்காணாத ஒருத்தர் பொண்ணை கொடுத்துட்டு அமெரிக்காவில் போய் கார்லேருந்து தள்ளி விட்டு கொண்டாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இந்தியாவிலேருந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க தம்பி, டோரை திறந்து தள்ளி விட்டாங்க வரதட்சணையில், பொழிச்சு வந்து அது பேட்டி கொடுத்துச்சா இல்லையா? அப்போ எங்கே போனாலும் நீ கடல் தாண்டி தள்ளி தள்ளி வைக்க 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 ப்ராப்ளம் தான் அதிகரிக்குது. நான் எதுக்கு சொல்ல வந்தேன், ஹிட்லரோட கம்பேர் பண்ணி சொன்னோன்னா ரொம்ப நல்ல பையன், டீ டோட்டர் பெரிய ஏடா கூடமான கேரக்டர்லாம் இருக்கும். தண்ணி அடிக்கிறவன் எல்லாம் நல்லவன்னு சொல்லலை, டீ டோட்டர்லாம் கெட்டவன்னு சொல்லலை. அவனோட பழக்க வழக்கங்களை வைத்து அவனை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணாதீங்க. உங்கள் சொந்தக்கார பையனாக இருப்பான், கொஞ்சம் வசதியில் கம்மியாக இருப்பான், கட்டி கொடுங்க. உங்கள் வசதி அவன் வசதி சேர்ந்தால் வசதி ஆகிடும்ல. ஆனால் சார் இந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போது சில பேர் வந்து ஒரு கருத்தை முன்வைக்க, என்னன்னா இந்த மாதிரி பிரச்சனை தான் நாங்கள் சொல்கிறது லிவிங் டுகெதர், அதாவது ஒரு 10 நாள் நாங்கள் பழகி பார்க்குறோம், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கலாம்னு ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது முரண்பாடாக இருக்குது, ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, வேணாம்னு சொல்ல முடியும். இந்த ஒரு கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரைட், நீ 10 நாள் இருங்க, இப்போ 1 மாதம் இருங்க, அதில் குழந்தை உருவாயிட்ட யார் வளர்க்குறதுன்னு முடிவு சொல்லுங்கள். இதுதான் உங்களுக்கான பதில். குழந்தை உருவாயிடுது, அழிக்கிறீங்க, குழந்தைய கொல்றீங்க, இல்லை குழந்தை பற்றிக்கிட்டு அப்பா இன்சியல் தேடுறீங்க, அந்த குழந்தைக்கு யார் பதில் சொல்கிறது? பிறக்குள்ளே எதுக்கு நான் அப்பம் பேர் தெரியாத பிள்ளையா ஒரு பிள்ளைய பெக்கிறீங்க சொசைட்டியில்? இப்போ சமீப காலமாக ஒரு சமயக்காரரை சுற்றி ஒரு இன்சியலுக்கு ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, பிறக்குள்ளே எதுக்கு தம்பி இன்சியல் இல்லாமல் பிறக்குது? ஏன் கொச்சப்படுத்துறீங்க அந்த பிள்ளைய? நீங்கள் சொன்ன லிவிங் டுகெதர், ஒரு குழந்தை முறைப்படி, இது இந்து முஸ்லீமா, இந்து திருமணமாக இருக்கலாம், முஸ்லீம் திருமணமாக இருக்கலாம், இல்லை ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இந்து முஸ்லீம் கலந்த திருமணமாக இருக்கலாம். அப்படி முறைப்படி திருமணம் செய்யப்பட்ட குழந்தை தான் சட்ட அங்கீகாரம் பெற்ற குழந்தை. தூய தமிழில் சொல்லியிருக்கேன்.
அப்படி இல்லைன்னா சட்ட அங்கீகாரம் இல்லாத குழந்தையாகத்தான் அது கருதப்படும். நீங்கள் சொன்ன லிவிங் டுகெதர் போட்டு சொசைட்டியை குழப்பாதீங்க தம்பி. ஏடா கூடமா குழம்பி போய் நிற்கிறோம். நம்ம செய்கிறது சரியா தப்பானே தெரியல தம்பி. பெரிய குழப்பமாயிட்டு. சினிமா, சாராயம், போதை, கஞ்சா இப்படி எல்லாம் குழம்பிட்டா அப்புறம் கல்ச்சரில் கொஞ்சம் குழப்பம் வந்துருச்சு. நம்ம ரொம்ப பிற்போக்குத்தனமான ஆளுக்கு தம்பி, ஒத்துக்கங்க. நீ பங்கு வச்சிருக்கிறதுனால ஒன்றும் முற்போக்குவாதி இல்லை தம்பி. பிற்போக்கான மனநிலை உள்ளவங்க தான் நம்ம. நம்மளால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மளால் சில விஷயங்களை ஒத்துக்க முடியாது. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன். பப்பில் போய் லேடிஸு ஜென்ஸை குடிச்சிட்டு ஆடுறாங்கல்ல, அதே என்னால் ஒத்துக்க முடியாது. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? பூமரா தெரியுதா? என்னடா அது நைட்டு 12 மணி ஆகுது இன்னும் குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்களே, வீட்டுக்கு போகாது. குடிக்கிறத பற்றி அதுக்கு ஒரு நேர காலம் இருக்குது. என்ன பாதுகாப்பு இருக்குங்க? சேஃப்டி மெஷர்மெண்ட் என்ன? உங்களுடைய சந்தோஷத்துக்கு மெஷர்மெண்ட் என்ன தம்பி? ஹாப்பிக்கு மெஷர்மெண்ட் எது? இல்லைங்களே, அளவே இல்லை. அப்புறம் ஈஸியாக அவன் குடித்தான், இவன் பிடிச்சான், துரத்துனா என்னை ஏர்போர்ட்டு பின்னாடி போட்டு அதை பண்ணிவிட்டான்னு எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். இந்த மாதிரி பிரச்சனைகளை போய் பெண்கள் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்து எப்படி எதிர்கொள்ளணும்? ஒரு வழக்கறிஞர் நீங்கள் என்ன சொல்லுங்கள்? முதல் விஷயம், மனிதனை கண்டே பிடிக்க முடியாது. மனிதன் ஒன்று அபூர்வமான விலங்கு தம்பி. நல்லவன் கெட்டவனா கண்டே பிடிக்க முடியாது. நான் உன்னை கட்டி பிடிச்சி தம்பின்னு ஹக் பண்ணுறேன்னா முதுகில் கத்தியில் குத்த போகிறேன்னு எனக்கு தெரியாது. உனக்கும் என்னை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சற்கு அஞ்சுவது அறிவிலார் தொழில். வள்ளுவன் திருவள்ளுவன். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. பயப்படுற விழுத்து பயப்படணும். அஞ்சற்கு அஞ்சுவது அறிவிலார் தொழில். என்னடா அப்பா என் பெரும்பாட்டுன்னு ஒரு குரல் கிளிக் ஆகாதான்னு நினச்சேன். பயப்படாத விழுதியெல்லாம் பயப்படாதரா, அது அறிவிலார் தொழில்ரா. தொழில்கிற வார்த்தையோட முடியுமா? விடைமுற்று முடியுமா? முடியாதுல்ல. அறிவிலார் தொழில்ங்கிறதோட முடியாது தம்பி. அது முடிக்கிறார் வள்ளுவன் வினை சொல்ல. ஏன்னா அது முட்டாப்பாய செய்கிற வேலைடாது, தொழில் வேலை, அது நீ செய்யாத. வள்ளுவன் அது மாதிரி பெண்கள் பயப்படுற விழுத்து பயப்படுங்க. எல்லாத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க. நாங்கள் கொஞ்சம் பூமரா பேசினாலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நிற்கிறோம். உங்களுக்காக ரெண்டு சண்டை செய்வோம். ஏங்க பயப்படுறீங்க? உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லி சண்டை செய்வோம். கோர்ட்டுக்கு போவோம், போலீஸ் ஸ்டேஷன் போவோம், இழுத்து கொண்டு விடுவோம். எல்லாரையும் ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வைப்போம், கமிஷனரை பார்ப்போம், ஐஜியை பார்ப்போம், ப்ரெஸ் மீட் வைப்போம், எல்லாம் பயப்படுவோம். ஆனால் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கணும். அதுலும் சுபாஷோட தற்கொலை வந்து என்னை மாற்றி போட்டுச்சு. நீங்கள் கூட இடையில கூட கேட்டாங்க, இவர் பெண்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தார், இப்போ வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு. பார்த்தேன் சுற்றியும் முத்தியும். சட்டம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குங்கிறதுனால என்டையராக நீங்கள் வேறு மாதிரி ரியாக்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுலும் சுபாஷோட தற்கொலைக்கு என்ன விட சொல்கிறீங்க? டார்ச்சர் பண்ணி அவனை எல்லாருக்கும் மெயில் போட்டு சூசைட் பண்ணிட்டான் தம்பி. ஆனால் மெஜாரிட்டி பெண்கள் சாப்பிட்றாங்க, ஆனால் ஆண்கள் பாதிப்போடே வாழ்கிறாங்க. ஆண்களுக்கு இதே தான் சொல்கிறேன். அஞ்சற்கு அஞ்சுவது அறிவிலார் தொழில். பயப்படாதவங்க பயப்படாத, பார்த்துக்கலாம். எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? தற்கொலைங்கிறது தவறு. முதல் விஷயம் சட்டப்படியும் தவறு. தெரியும் தானே? சட்டப்படியும் தவறு. நானும் சொல்கிறேன், தற்கொலைலாம் எதுக்கும் தீர்வாகாது. உங்கள் அப்பா அம்மா இதயத்தையெல்லாம் உடைச்சிட்டு நம்ம சாப்பிட்றது என்ன தம்பி இருக்குது? ஒரு 50 வயசு ஆனது பேர் ஒரு மனுஷனை கூப்பிட்டுக்கிறியா? 40 வயசுல என்ன கேள தற்கொலை பண்ண எத்தனை வாட்டி செத்துருக்கணும்? அதெல்லாம் முடியாது தம்பி. நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் தம்பி, எதிர்த்து நிற்போம். யாருக்கு இங்கே பிரச்சனை இல்லை தம்பி, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத ஒருத்தனை கொண்டு வா. புத்தரே சொல்லியிருக்காரு, பிரச்சனை இல்லாதவன் வாழ்க்கை தான் சபிக்கப்பட்ட வாழ்க்கைங்கிறார் புத்தர். துறவி இருக்கான்ல, அவன் தான் சபிக்கப்பட்டவன். அவன் தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே புத்தர். நம்ம வாழ்க்கை தான் சபிக்கப்பட்டது. பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், அதை எதிர்கொள்ளணும். அதை எதிர்கொண்டு வாங்க, வெற்றி பெறுங்க. இவ்வளோ இடஒதுக்கீடு, இவ்வளோ வேலைவாய்ப்பு, இவ்வளோ முன்னுரிமை, எல்லாம் கல்வி, எல்லாம் எதுக்கு வந்திருக்குன்னா நம்ம வாழ்கிறதுக்கு தான். சாவறதுக்கே 1000 வழி இருக்குது, வாழ்கிறதுக்கு ஒரு வழி இருக்காதா? தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.